வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 314 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 306 வரைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு 10 மணிக்கு பார்க்குற எல்டிபி தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறதுலாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கன்சாலிடேட் ஆன காப்பர் மார்க்கெட் 312 நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுது. ஆனால் இறுதியாக அது பலன் கொடுக்காம 312 உடச்சிட்டு 312 ரெசிஸ்டன்ஸாக மாற்றி 311 க்ளோஸ் ஆகிருக்கு. மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப மார்க்கெட் இறுதியாக கீழே வந்து 312 கீழே க்ளோஸ் ஆனது பையர்ஸுக்கு பாசிட்டிவான விஷயமாக அமையலை. இதே இது 312 மேலே க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம உறுதியாக சொல்லலாம் மார்க்கெட்டில் இன்னும் பையிங் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் 12 கீழே க்ளோஸ் ஆனால ஒரு சில சந்தேகம் இருக்குது மார்க்கெட்டுடைய டைரக்ஷன், ட்ரெண்ட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் காப்பர் மார்க்கெட் ஒரு குழப்பமான இடத்துல தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு தெளிவான டைரக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் காப்பர் மார்க்கெட்டில். இல்லை நான் கண்டிப்பாக நல்லா ஃபண்ட் வச்சுருக்கிறேன், ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா 306 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். அது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு. சாதாரண கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் மார்க்கெட் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். நல்ல டைரக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங்கில் என்டர் ஆகலாம். ஏன்னா தெளிவாக இல்லாத சமயத்தில் ட்ரேடிங்கில் என்டர் பண்ணுறது தப்பு. நமக்குன்னு தெளிவான டைரக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் உறுதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் ஆகிக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.